going to start 5th lesson, book exercise 4. Question read பண்ணிக்கலாம். Hari, Madhavan and Kesavan are partner, sharing profit losses in the ratio 5:3:2. As from 1st April 2017, Vanmati is admitted into partnership and the new profit sharing ratio is decided as 4:3:2:1. The following adjustments are to be made. இப்போ வந்து ஹரி மாதவன் அண்ட் கேசவன் 3 மெம்பர்ஸ் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய ரேஷியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது வந்து 5:3:2 அப்படிங்கிறது வந்து ஓல்டு ரேஷியோ. ஓகேவா? இப்போது வான்மதி அப்படிங்கிறவங்க அட்மிட் ஆன பின்னாடி அவங்களுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:3:2:1. அப்போ 2 ரேஷியோ இருக்குது. நம்ம வந்து இது வந்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் வந்து ப்ராஃபிட் லாஸ் எதுவாக இருந்தாலும் டிவைட் பண்ணி எடுக்கும்போது ஓல்டு ரேஷியோவில் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே டிவைட் பண்ணோம். இந்த ரேஷியோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், இன்க்ரீஸ் தி வேல்யூ ஆஃப் ப்ரீமிசஸ் பை 60,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீமிசஸ் அப்படிங்கிறது அசெட்ஸ். ஓகேவா? இப்போ அசெட்ஸோட வேல்யூ வந்து 60,000 வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அசெட்ஸ் லைபிலிட்டியில் ரீவேல்யூஷன் பண்ணால் எப்படி என்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ ப்ரீமிசஸோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸ்டாக், ஃபர்னிச்சர், நெக்ஸ்ட் வந்து மெஷினரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ டிப்ரிஷியேஷன் அப்படின்னா ரிடக்ஷன் இன் தி வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா? இப்போ அசெட்ஸோடைய வேல்யூ, இப்போ டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜென்ரலாக ஒரு அசெட்ஸுக்கு வந்து இயர் எண்டிங்கில் வந்து கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஒரு அசெட்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கிராஜுவல் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா? அப்போ டிப்ரிசியேஷன் பண்ணும்போது அசெட்ஸோட வேல்யூ எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் லாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அசெட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா லாஸ். ஸோ அதுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி. லைபிலிட்டி அப்படின்னாலே நம்ம யாருக்காவது காசு கொடுக்க வேண்டியிருந்தால் தட் இஸ் வந்து லைபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரொவிஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி அப்படின்னா இவ்வளோ நாள் யாருக்கோ வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஒரு 500 rupees கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுக்காம இருக்கு. இப்போ தான் நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து தெரிஞ்சிருக்கு, அதை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ லைபிலிட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்கும்போது லைபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் லாஸ். ஓகேவா? அப்போ ரீவேல்யூஷன் பண்ணும்போது லைபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் லாஸ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 3 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கொஸ்டினில் வந்து பாஸ் ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னா லெட்ஜர் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இது வந்து ஓல்டு ரேஷியோ, இது வந்து நியூ ரேஷியோ. இந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து டிவைட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி போடலாம். ஓகேவா? ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து இன்க்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் ப்ரீமிசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரீமிசஸ்னா அசெட்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகல, ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். அப்போ நம்ம வந்து எப்படி என்ட்ரி எழுதுவோம் அப்படின்னா ப்ரீமிசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அங்கே இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. இந்த 60,000 வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ பீயிங் ரீவேல்யூஷன் ஆன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணால் போதும். செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிப்ரிசியேஷன் வந்து ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், மெஷினரிக்கெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அசெட்ஸோட வேல்யூ எல்லாம் டிக்ரீஸ் ஆகும், லாஸு. ஸோ அதனால எல்லாமே அசெட்ஸ் இருக்கனால ரீவேல்யூஷனை வந்து எங்கே என்ட்ரு பண்ணுவோம்னா டெபிட்டில் வந்து என்ட்ரு பண்ணுவோம். அப்போ எப்படி என்ட்ரி பண்ணுவோம்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு லாஸ்னாலே டெபிட்டு, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாக் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5,000 ஸ்டாக்கோட வேல்யூ.
நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சரோடைய வேல்யூ வந்து 2000. நெக்ஸ்ட் வந்து மிஷினரி பார்த்தோன்னா 2500. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 9500 வரும். அப்போது being loss on revaluation அப்படின்னு எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் என்ட்ரியில் வந்து ப்ரொவிஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி, கொடுப்பட வேண்டிய பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ். அப்போ லாஸ் வந்துச்சுன்னா ரீவேலியேஷன் வந்து டெபிட்டில் வந்துடும். அப்போ ரீவேலியேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி அப்படின்னு எழுதணும். ரைட் பண்ணி இந்த 500 rupees ரைட் பண்ணணும். இங்கே வந்து நரேஷன் வந்து பீயிங் ரீவேலியேஷன் ஆன் லாஸ், ரீவேலியேஷன் லாஸ், பீயிங் ரீவேலியேஷன் லாஸ். இப்போ இது வந்து ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணது. 3 டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணால் லெட்ஜர் அக்கௌண்ட். லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் லாஸ் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் லாஸ்க்கு ஒரு என்ட்ரி போடணும். ஓகேவா? ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரியை வச்சு எப்படி லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரியிலேருந்து நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட்டில் என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர்னா ரீவேலியேஷன் அக்கௌண்ட். ஓகேவா? அப்போது லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இதில் வந்து ரீவேலியேஷன் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரீவேலியேஷன் அக்கௌண்ட், ரீவேலியேஷன் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணாலே 2 sides தேவை. 2 side எடுத்துப்போம். இங்கே வந்து டெட்டார், கிரெடிட்டார், இங்கே வந்து பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்படி கூட எழுதிக்கலாம். லெட்ஜர் அக்கௌண்டா ஹரி, மாதவன் அண்ட் கேசவன் அப்படின்னு எழுதலாம். இல்லை லெட்ஜர் அக்கௌண்ட் எழுதிட்டு ரீவேலியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரீவேலியேஷன் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ப்ரீமியஸஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேலியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ ரீவேலியேஷன் வந்து கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடில் போயிட்டு நம்ம என்னென்ன எழுதுவோம்னா ப்ரீமியஸஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அப்போ பை இப்போ ரீவேலியேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும் எடுத்தோம்னா ரீவேலியேஷன் கிரெடிட்டில் இருந்தால் கிரெடிட்டில் போயிட்டு நம்ம ரீவேலியேஷனை கொண்டு ப்ரிப்பேர் பண்ணுறனால அங்கே போய் ரீவேலியேஷன் எழுத மாட்டோம். அப்போ ரீவேலியேஷன் கிரெடிட்டில் இருந்தால் கிரெடிட் சைடில் போயிட்டு டெபிட்டில் உள்ளது எழுதும். டெபிட்டில் வந்து ப்ரிமிசஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ ப்ரிமிசஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60,000 அதை வந்து ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ட்ரி பார்க்கணும். செகண்ட் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ரீவேலியேஷன் வந்து டெபிட்டில் இருக்குது. அப்போது டெபிட் சைடில் போயிட்டு நம்ம என்ன ரைட் பண்ணோம், ஸ்டாக், ஃபர்னிச்சர், மிஷினரி அப்படின்னு எழுதணும். ரீவேலியேஷன் எழுதக்கூடாது. ஸோ டெபிட் சைடில் போயிட்டு டு ஸ்டாக், டு ஃபர்னிச்சர், டு மிஷினரி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 5000. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் வந்து 2000, மிஷினரி வந்து 2500. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் என்ட்ரி பார்த்தோம்னா ரீவேலியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி. ரீவேலியேஷன் வந்து எங்கே இருக்குன்னா டெபிட் சைடில் இருக்குது. இப்போ டெபிட் சைடில் போயிட்டு டு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லி எழுப்போம். எவ்வளோன்னா 500 rupees கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ இனி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டேலி பண்ணுவோம். டேலி பண்ணும்போது பேலன்சிங் எங்கே இருக்குது அப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிரெடிட் சைடில் வந்து 60,000 இருக்குது. இங்கே டெபிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 10,000 தான் இருக்குது. ஸோ 60,000 வந்து 2 sides வந்து ரைட் பண்ணுவோம். இங்கேயும் 60,000, இங்கேயும் 60,000 ரைட் பண்ணுவோம். இப்போது இந்த 60,000லேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 5 + 2,000 வந்து 7,000, 7,000 + 2,500, 9,500, 500 போட்டோன்னா 10,000. இந்த 10,000 வந்து மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 50,000. இது வந்து ப்ராஃபிட். அப்போ இங்கே எழுதும்போது டு ரீவேலியேஷன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எழுதணும். ரீவேலியேஷன் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50,000. இந்த 50,000 வந்து இங்கே தான் வந்து ரைட் பண்ணணும். ஏன்னா இந்த 50,000 வந்து பார்ட்னர் இருக்காங்க. யாருன்னா ஹரி, மாதவன், கேசவன். இவங்க 3 மெம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அவங்களுடைய ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ இருக்கு இல்லையா, 5:3:2 அந்த ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். அப்போது
50,000 இன்ட்டு இந்த 5:3:2 வந்து 5 இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணால் 10 வரும் இல்லையா 5/10 3/10 2/10 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ வந்து ஹரிக்கு டிவைட் பண்ணும்போது 50,000 இன்ட்டு 5/10 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து யாருக்கு மாதவனுக்கு டிவைட் பண்ணும்போது 50,000 இன்ட்டு 3/10 அதே மாதிரி கேசவனுக்கு வந்து 50,000 இன்ட்டு 2/10 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த 0 இதை கேன்சல் பண்ணுவோம். இப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன மல்டிப்ளை பண்ணணும் 0 0 0 5 5 25. அப்போது இங்கே வந்து எழுதிக்கலாம் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ வந்து பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே வந்து ஹரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மாதவன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து கேசவன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ஹரிக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது 25,000 வந்து அந்த 25,000 நீங்கள் ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி மாதவனுக்கு கேன்சல் பண்ணும்போது இதே தான் கேன்சல் பண்ணிட்டோம். 5 3s 15. நெக்ஸ்ட் இவங்களுக்கு கேன்சல் பண்ணும்போது 5 2s 10,000 வந்தாச்சு. இப்போது 25,000 15,000 ப்ளஸ் 10,000 ஆட் பண்ணும்போது 50,000 வந்தாச்சு. இது 3யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 50,000 வரணும். இது வந்து இன்னர் காலத்தில் வந்து ரைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ரீவேல்யூஷன் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா பார்ட்னருடைய கேபிட்டல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு எப்படி என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ரீவேல்யூஷன் நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை வந்து பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா கேபிட்டலோடைய வேல்யூ என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பார்ட்னருடைய கேபிட்டல் ஏன் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா ரீவேல்யூஷனால தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போது எப்படி என்ட்ரி போடுவோம்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு மாதவன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு கேசவன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இப்போது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சது 50,000. ஸோ ஹரிக்கு வந்து 25,000 அந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணோம். அதே மாதிரி மாதவனுக்கு வந்து 15,000 அண்ட் கேசவனுக்கு வந்து 10,000. அப்போ நரேஷன் எழுதும்போது being revaluation profit transfer to partners capital account அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் கூட வரலாம், என்ன அதாவது அசட்ஸுடைய வேல்யூவில் இன்க்ரீஸ் வந்துச்சுன்னா ரீவேல்யூஷன் கிரெடிட்டில் தானே போடணும். இங்கே வந்து ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஏன் டெபிட். இது வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கிடைச்ச ப்ராஃபிட்டை வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்போவுமே கிரெடிட்டில் இருக்கும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரீவேல்யூஷன் செய்தனால தான். அப்போ ரீவேல்யூஷன் வந்து டெபிட்க்கு வந்து. இதே லாஸ் வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி வரும். ஏன்னா அப்படின்னு லாஸ் வந்துன்னா பார்ட்னருடைய கேபிட்டல் அப்படியே என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். அப்போது பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா?